ஃப்ரெண்ட்ஸ், வாங்க அவரைக்காய் சாம்பார் வைக்கலாம். வரமிளகாய், கருவேப்பிலை, வெங்காயம், கொத்தமல்லி தழை 3 போட்டாச்சு. 3 வதங்கிட்டுருக்கு. இப்போ உப்பு போட்டுக்கலாம். அவரைக்காய் சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு பார்த்துக்காங்க, சரிங்களா? வதங்கிருச்சு. இப்போ கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கோங்க. கொஞ்சம் ஜீரகம், கொத்தமல்லி போடுறது ரொம்ப வாசனையாக இருக்குது இல்லைங்களா? இப்போ பெருங்காயத்தூள், தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி போட்டாச்சு. அடுத்து அவரைக்காய் சாம்பார். அடுத்தது கொஞ்சம் வரமிளகாத்தூள். வரமிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுவாங்க. போதும், ரொம்ப போட்டிங்கன்னா காரம். கொஞ்சம் மஞ்சள் பொடி. இந்த மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. வரமிளகாத்தூள் போட்டாச்சு. அடுத்தது சாம்பார் பொடி. பாருங்கள், நம்ம வீட்டில் அரைச்சி வச்ச சாம்பார் பொடி. வீட்டில் அரைச்சி வச்ச சாம்பார் பொடி போட்டாச்சு. பார்த்தீங்களா, நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இது மாதிரி சாம்பார் வச்சு ஒரு நாளைக்கு சாப்பிட்டு பாருங்கள், செம்மையாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இப்போ அவரைக்காய் போடுங்க.
பாருங்கள் காய் கொஞ்சம் நல்லா வணங்கிருச்சு. இப்போ மெயினாக எண்ணெயில் கொத்தமல்லி தழை தாளிச்சு விடுங்க. கறிவேப்பிலையோடவே கொத்தமல்லி தழை போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, நல்லா வாசனையாக இருக்கும் சாம்பார். பாருங்க காய் கொஞ்சம் வணங்கிருச்சா? இப்போ இப்போ பாருங்கள் கொஞ்சம் பருப்பு தண்ணி ஊற்றியாச்சு. பருப்பு தண்ணி ஊற்றிட்டேன். காய் கொஞ்ச நேரம் வேகட்டும். பருப்பு தண்ணி ஊற்றிட்டேன். காய் பருப்பு தண்ணியிலே வேகணும், பச்சை தண்ணி ஊற்றக்கூடாது, பருப்பு தண்ணியிலே வேகணும். பாருங்க அவரைக்காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ கொஞ்சம் வெந்தயப்பொடி போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும். கொஞ்சம் பெருங்காயம் போட்டுட்டேன், வெந்தயம் போட்டாச்சு. இப்போ பாருங்க காய் நல்லா வெந்துருச்சுல்ல. இப்போ பருப்பு எடுத்து ஊற்றுங்க. பாருங்க பருப்பு, தக்காளி, வெங்காயம், கொஞ்சம் பூண்டு, ஜீரகம், மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு வேவிச்சது பருப்பு. அது தனியாக அதுக்கெல்லாம் போடணும். போட்டு கடைஞ்சி இதில் ஊற்றிடுங்க. சரிங்களா? அடுத்தது என்ன பண்ணுறேங்க, இங்கே பாருங்கள் புளி கொஞ்சம் கரைச்சி வச்சுருக்குது. இப்போ புளி ஊற்றிக்கங்க. சரிங்களா? ஊற்றிடலாம். புளி ஊற்றியாச்சு. பார்த்தீங்களா? பருப்பு சாம்பார் ரெடி. அவரைக்காய் பருப்பு குழம்பு இப்படி வைங்க, சூப்பராக இருக்கும். ரசம் அதில் இருக்கு. இதில் கொஞ்சம் கொத்தமல்லி தழை, சரிங்களா? சாம்பார் ரெடி. இட்லிக்கு ஊற்றிக்கலாம், தோசைக்கு ஊற்றிக்கலாம், சாப்பாட்டுக்கும் நல்லாயிருக்கும். இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. எப்படி இருக்குது குழம்பு? இதே மாதிரி செய்யுங்க. ரசம் பாருங்கள், இங்கே ரசம் இருக்குது. ரசம் சாம்பார். மணக்க சாம்பார். ஒரு தடவை இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அவரைக்காய் சாம்பார்னா இப்படி தான் வைக்கணும் அப்படின்னு வைப்பீங்க. அது மாதிரி இருக்கும், நல்லா இருக்கும். ஆனால் கொஞ்சம் வெந்தய பொடி, கொஞ்சம் பெருங்காய பொடி போட்டே ஆகணும். அதெல்லாம் போட்டால் தான் சாம்பார் வாசனையாக இருக்கும். கொத்தமல்லி தழை மெயினாக எண்ணெயில் தாளிச்சு விடணும். நம்ம தாளிப்பு போடுறோம் பார்த்தீங்களா, அதில் கறிவேப்பிலை தழை போடும்போது கொத்தமல்லி தழையும் போடணும். அப்போ தான் அந்த வாசனை வரும். சரிங்களா? இது மாதிரி செஞ்சு பாருங்கள்.